வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம அரிசி மாவு லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிப்பியும் கூட. ஃபஸ்ட் நம்ம இந்த டிஷ் செய்கிறதுக்கு என்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த ரெசிபீஸ் டெஸ்க் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இதேமாதிரி மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ இந்த டிஷ் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். இதுக்கு நீங்கள் ரெடிமேடாக அரிசி மாவு இருந்தால் அதுவும் யூஸ் பண்ணிக்கிடலாம். இல்லைனா பச்சரிசி வீட்டில் இருந்தது அப்படின்னா அதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதை நல்லா செவந்ததுக்கப்புறம் அதை மிக்சி ஜாரில் அரைச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். வெல்லம் 2.5 கப், 2 கப் அரிசிக்கு 2.5 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட 350 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் இது வெள்ளை சர்க்கரையிலையும் செஞ்சுக்கிடலாம். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், நெய் தேவையான அளவு. நான் இதில் 7 டீஸ்பூன் நெய் யூஸ் பண்ணியிருக்கேன். முந்திரி பருப்பு இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடச்சி ஊற்று தேவையான அளவு எடுத்துக்கோங்க. 2 கப் அரிசி மாவு, கிட்டத்தட்ட 300 கிராம் அரிசி மாவு. நீங்கள் இதுக்கு ரெடிமேட் அரிசி மாவு யூஸ் பண்ணிக்கிடலாம். இல்லைனா பச்சரிசி வீட்டில் இருந்தது அப்படின்னா அதை ஃப்ரை பண்ணிவிட்டு அதை அரைச்சும் யூஸ் பண்ணிக்கிடலாம். ஃபஸ்ட்டு இந்த அரிசி மாவு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணணும். இது ரெடிமேட் அரிசி மாவு அப்படிங்கிறதுனால நான் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ண போகிறேன். பச்சரிசியை நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அரைச்சிருந்தீங்க அப்படின்னா அரைச்சதுக்கப்புறம் திருப்பி இப்படி ஃப்ரை பண்ண தேவையில்லை. பச்சரிசியவே நல்லா செவக்க வறுத்துட்டு நீங்கள் மிக்சி ஜாரில் அரைச்சி அப்படின்னா அப்படியே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது ரெடிமேட் அரிசி மாவு அப்படின்றதுனால நான் இது ட்ரை ஃப்ரை பண்ண போகிறேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ட்ரை ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா டக்குன்னு தீஞ்சு போயிடும். அப்புறம் ஸ்வீட் நல்லாவே இருக்காது, ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு இப்படி கிண்டி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் எல்லாமே ஈவனாக ஃப்ரை ஆகும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நான் இப்போ இதை ஆஃப் பண்ண போகிறேன். இதை ஆஃப் பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இதுக்கடையில் நம்ம வெல்லத்தோட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இந்த வெல்லம் கரையட்டும், அது வரைக்கும் இதை கொதிக்க விட்டலாம். வெள்ளத்தில் மண் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபில்டர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா அப்படியே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு நீங்கள் வெள்ளை சர்க்கரையும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிச்சு. இதுக்கு கம்பி பதம்லாம் தேவையே இல்லை லட்டு செய்கிறதுக்கு. ஜஸ்ட் வெல்லம் கரைஞ்சாலே போதும். இப்போ வெல்லம் கரைஞ்சி கொஞ்சம் இப்படி திக்காகட்டும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, அப்புறம் நமக்கு லட்டு கரெக்டாக உருட்ட வராது. கொஞ்சம் திக்காகட்டும். கொஞ்சம் திக்கானோடனே நம்ம இதில் ஊற்றிடலாம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த அரிசி மாவில் நம்ம ஊற்றிடலாம். இந்த வெல்லத்தில் மண் நிறையா இருக்கிறதுனால நான் இதை ஃபில்டர் பண்ண போகிறேன். இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் நம்ம திருப்பி செய்ய ஆரம்பிச்சிடலாம். மண் இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே உள்ளே ஊற்றிடலாம். இப்போ இதை ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் நம்ம திருப்பி ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நம்ம சூட்டோட ஊற்றுறப்ப எப்போவுமே அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபில்டர் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது. பிளாஸ்டிக்கில் அந்த சூடான பொருட்கள் எதுவுமே படக்கூடாது. அதனால் நீங்கள் சூட்டோட ஊற்றுறீங்க அப்படின்னா எப்போவுமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபில்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணியாச்சு. ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். முடிய போது கொஞ்சம் நீங்கள் தண்ணியாக இருக்கிற ஸ்டேஜில் எடுத்துகிட்டு திருப்பி நீங்கள் வெல்லத்தை கொதிக்க விட்டுக்கலாம். தண்ணியாக இருக்கிற ஸ்டேஜ் அப்படின்னா ஃபில்டர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது கொஞ்சம் கட்டியாக இருக்கிறதுனால ஃபில்டர் பண்ண கொஞ்சம் டைம் எடுக்குது. இல்லைன்னா நீங்கள் தண்ணியாக இருந்தது அப்படின்னா ஈஸியாக ஃபில்டர் பண்ணிடலாம். திருப்பி நீங்கள் கொதிக்க வச்சுட்டு திருப்பி இதில் ஊற்றணும். இப்போ முடிஞ்சிடுச்சு ஃபில்டர் பண்ணி. இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். திருப்பி நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் கட்டி இருக்கக்கூடாது.
ஆல்ரெடி நம்ம அரிசி மாவு வந்து நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு பச்சை வாசனை போகும்படி. அதனால் இது மிக்ஸ் மட்டும் ஆகிற வரைக்கும் நம்ம இதை அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நெய் சேர்த்துட்டு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேண்டியதில்லை. நல்ல வெல்லம் வந்து அந்த அரிசி மாவோட மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது நான்ஸ்டிக் பேன் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக மிக்ஸ் ஆயிரும். இந்த மாதிரி கடாயில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறப்போ கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், அதெல்லாம் டக்குன்னு அடி பிடிச்சிரும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம இதில் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிடலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் ஏலக்காய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். அப்புறம் தேவையான அளவு நெய் சேர்த்துக்கிடலாம். நெய் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நான் இதில் 4 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம கேஷ்யூ நட்டையும் நம்ம நெய்யில் வந்து ஃப்ரை பண்ணி போடலாம். அதுக்கு கொஞ்சம் நெய் தேவைப்படும். மொத்தம் இதுக்கு வந்து நான் 7 டீஸ்பூன் நெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதில் நெய் கூட தேவைப்பட்டால் நீங்கள் கூடுதலாக சேர்த்துக்கிடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். இதுக்கு வந்து கம்பி பதம் எதுவுமே தேவையில்லாதனால ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். பிகினர்ஸ் கூட ஈஸியாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம். அதனால் குயிக்காக ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது செய்கிறதுக்கு ரொம்பவே கொஞ்சம் டைம் தான் எடுக்கும். நம்மக்கிட்ட ரெடிமேட் அரிசி மாவு இருந்ததுன்னா ரொம்பவே கொஞ்சம் நேரம் தான் எடுக்கும். இது இந்த கடாயினால தான் வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. இது நான்ஸ்டிக் கடாய்னா உங்களுக்கு ஈஸியாக ஒட்டாமல் வந்துடும். இப்போ இதெல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வச்சிடலாம். இப்போ நம்ம 3 டீஸ்பூன் நெய் ஒரு தாளிக்கிற கரண்டியில் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு முந்திரி பருப்பை வந்து அதில் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் அப்படியே கூட நீங்கள் முந்திரி பருப்பு சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம், அதெல்லாம் இப்படி ஃப்ரை பண்ணியும் சேர்க்கலாம். உங்களுக்கு வேறு எந்த நட்ஸ் பிடிக்குமோ நீங்கள் அதுவும் சேர்த்துக்கிடலாம். பாதாம், கிஸ்மிஸ் எது இருந்தாலுமே நீங்கள் உங்களுக்கு எந்த டேஸ்ட்லாம் பிடிக்குமோ நீங்கள் அதெல்லாம் சேர்த்துக்கலாம். நெய்யில் ஃப்ரை பண்ணியும் சேர்த்துக்கலாம், இல்லை நீங்கள் அப்படியும் சேர்த்து செய்யலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். லேசாக செவக்கட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிங்கன்னா டக்குன்னு கலர் மாறும், ஆனால் அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது. இது எப்போவுமே தீஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. தீஞ்சிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்வீட்டோட டேஸ்ட்டே நல்லா இருக்காது. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த முந்திரி பருப்பை அந்த நெய்யோடையே சேர்த்து உள்ளே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ அதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை கொஞ்சமாக ஆற விட்டுறலாம். கையில் பிடிக்கக்கூடிய சூடு வர்ற வரைக்கும் இதை ஆற விட்டுறலாம். இப்போ இதை ஆறிடுச்சு. ஓரளவுக்கு ஆறி இருக்கு, கையில் பிடிக்கக்கூடிய சூட்டில் இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துடலாம். இப்போ உருட்டியாச்சு. இதே மாதிரி மீதம் உள்ள எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி உருட்டி எடுத்துடலாம். உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உருட்டிக்கோங்க. இதை செஞ்சு நல்லா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வச்சிட்டோம் அப்படின்னா இது நம்ம தேவைப்படுற நேரம் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி சாப்பிட போகிறீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இதில் நம்ம தேங்காய் போடாதனால வெளியே வச்சா ஒரு 3 நாள் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், கெட்டு போகாது. அதுக்கு மேலே யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. சம்மர் டைம்னால நீங்கள் 2 நாள் மட்டும் வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுங்கள், அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு சுவையான அரிசி மாவு லட்டு வந்து தயாராகிடுச்சு.
இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து சேனலோட இணைந்திருங்கள் புதிய ரெசிபிகளுக்காக.